Hello friends, welcome back to Samayal Sarithiram. இந்த வீடியோல நம்ம ரொம்பவே ஈஸியான chicken sukka varuval எப்படி பண்றதுன்றதை பார்க்க போறோங்க. சமையல் தெரியாதவங்க கூட இந்த சுக்கா வறுவலை சூப்பரா செஞ்சிட முடியுங்க. இது அவ்வளோ ஈஸி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்க போஸ்ட் பண்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். நீங்களும் தவறாமல் நம்மளோட வீடியோஸை பார்க்க முடியும். சரி வாங்க chicken sukka varuval எப்படி பண்றதுன்றதை பார்த்துடலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு 50 கிராம் ஆயில் விட்டுக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 15 சின்ன வெங்காயம் ரொம்ப பொடுசாக நறுக்கி வச்சுருக்கோங்க, அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா இந்த ஆயிலே ஃப்ரை ஆகி வரட்டும். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் ஒரு 2 தக்காளியை நல்லா பொடுசாக அரிஞ்சு வச்சுருக்கலாம், அதை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கறி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 கிலோ சிக்கன் வாங்கி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க, அதை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம நல்லா இதை பரட்டி விடலாங்க. இந்த தக்காளி இதோடலாம் நல்லா இந்த கறி வந்து அப்படியே வெந்து வரணும். கறியிலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும், ஸோ அதனால் இதை நல்லா ஃப்ரை ஆக விடலாம். பாருங்கள், இப்போ சிக்கனை ஆட் பண்ணி வதக்குனதும் தண்ணி நல்லா விட்டுருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மஞ்சத்தூள் வந்து 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். சீரகப்பொடி 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாங்க. வாசத்துக்காக கொஞ்சம் சோம்புத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணால் போதுங்க. இப்போ அடுத்து காரத்துக்காக 1 டீஸ்பூன் ஃபுல்லாக நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேன், மிளகாய் தூள். இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. எல்லா மசாலாவும் இந்த பீசஸ்லலாம் நல்லா ஊறி வரணும். எல்லா பீசஸ்லேயும் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, மீடியம் ஃப்ளேம்லேயே இது ரொம்ப நல்லா குக் ஆகி வந்திருக்கு. அந்த தண்ணியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா ட்ரை ஆகிடுச்சு, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குங்க. இப்போ நம்ம ஃபைனலாக கொஞ்சம் மிளகுத்தூளை இப்படி வந்து தூவி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இது வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நீங்கள் வந்து வதக்க விடலாங்க. சிக்கனும் ரொம்பவே சூப்பராக வெந்துருச்சு, வாசமும் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, ரொம்பவே அசத்தலான நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு சீக்கிரமாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் சுக்கா வறுவலை செஞ்சு முடிச்சிட்டோங்க. நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த சுக்கா வறுவலை நம்ம இந்த மாதிரி சாம்பார், ரசம், அப்புறம் சூப்பு இந்த மாதிரி ஐட்டமோட தொட்டுக்கிட்டு சாப்பிட்டா ரொம்பவே நல்லா இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.